வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். நம்ம மலைகள் அருவிகள் எல்லாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? மலைகள், அருவிகள், ஆறுகள் இவற்றையெல்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ ஒகேனக்கல் போகிறோம், குற்றாலம் போகிறோம், கொடைக்கானல் போகிறோம், ஊட்டிக்கு போகிறோம். நிறைய மலை வாசஸ்தலங்கள், நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள் இவற்றையெல்லாம் பார்க்குறோம். இங்கெல்லாம் பாறை இடுக்குகளில், பாறைகளில் துளை விட்டுலாம் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இதை என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நதி பாறைகளை பிளப்பது வலிமையால் அல்ல. நதி பாறைகளை பிளப்பது வலிமையால் அல்ல, அதன் விடாமுயற்சியால் தான். இது என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் அந்த பாறை நடுவில் ஒரு வழி உருவாக்கி அதை பிளந்து அதில் ஒரு ஓட்டை போட்டு அழகாக தண்ணி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய இடங்களில் நம்ம பார்க்கலாம் இது இல்லையா? குறிப்பாக ஒகேனக்கல் போன்ற ஏரியாக்களில் நம்ம இதை நிறையாவே பார்க்கலாம். திருமூர்த்தி மலை என்கின்ற ஒரு இடம் இருக்கிறது, அங்கேயும் போய் பார்க்கலாம். பாறைகளுக்கு நடுவே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த தண்ணி அந்த பாறையின் நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வழி உண்டாக்கி அதனுடைய போக்கை அமைத்து கொள்ளும். இது ஏதோ ஒரு பெரிய தண்ணி ஒரு ஸ்ட்ராங் ப்ராடக்ட் கிடையாது இல்லையா? ரொம்ப மென்மையானது தான். ஆனால் தன்னுடைய விடாமுயற்சியினால அது தன்னுடைய உந்துதல் சக்தியை கொடுத்து 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 வழி உண்டாக்கி பாறையையும் பிளந்து தனக்கு வழியை உண்டாக்கி கொள்கிறது. தான் கடந்து செல்ல அது முயற்சிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் என்ன செய்யணும்? நாம் மென்மையாகவே இருப்போம், கரடு முரடாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளும். மென்மையாக இருந்தாலும் நம்முடைய உந்துதல் சக்தியை கொடுத்து 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 எப்பேற்பட்ட கடினமான மனிதர்களையும் கடினமான மனங்களையும் கரைத்து நம்முடைய நல்ல விஷயங்களை அவர்கள் மனதில் புகுத்துவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நம்ம சிபிஎல் சிந்தனை கழகமும் சிபிஎல் சென்டரும் கூட அதான் செய்துட்டு இருக்குது. கடினமான மனநிலையில் இருப்பவர்களுக்கு நல்ல யோகாசனம் சொல்லி கொடுத்து, நல்ல அறிவுரைகளை சொல்லி கொடுத்து, சில நபர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவருடைய தீய பழக்கங்களிலிருந்தும் தீய மனநிலையிலிருந்தும் விடுவிப்பதற்கான செயல்களை தான் நம்முடைய சிபிஎல் சென்டரும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால நன்றாக வாழ்வதற்கு நாம் நம்முடைய வலிமையை பயன்படுத்த தேவையில்லை. நம்முடைய இயல்பான உந்து சக்தியை சாஃப்டாக நம்ம டீல் பண்ணாலே போதும், அழகாக எல்லாமே சூழ்நிலையும் மாறிடும். அதனால கடின மனங்களை கண்டு, கடினமான மனிதர்களை கண்டு நாம் பயந்து ஒதுங்கி விடாமல் நம்முடைய கடமையை மட்டும் செய்து கொண்டே இருப்போம். அது அவர்களை உடைத்து நல்வழிப்படுத்தும். இதற்காக நாம் காத்திருப்போம். நல்லது நடக்கும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு சுரைக்காய் கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து அது நன்றாக செயல்படுவதற்கு உதவி செய்கிறது. கல்லீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைத்து நன்றாக செயல்பட தூண்டுகிறது. எனவே சுரைக்காய் உண்பதில் இவ்வளவு பலன்கள் இருக்கும் பொழுது நாம் அதை தவிர்க்காமல் பயன்படுத்துவோம். வாழ்க மகிழ்வுடன்.